நமஸ்காரம் அஸ்ட்ரோபிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அனிமல் ஸ்பிரிட் அண்ட் ஸ்விட்ச் வேர்டு என்ன அப்படின்னா, இது வந்து பேர்ட் ஸ்பிரிட். டவ், புறா. ஒரு சில வீடுகளில் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும் அவங்கக்கிட்ட. வீட்டுக்குள்ளே ஒற்றுமைங்கிறது இருக்காது. ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு, பாசம், காதல் இதெல்லாம் இல்லாமல் சுக்குநூறாக நொறுங்கி போய் கிடக்கும். ஆனால் யாரோ ஒருத்தர் மட்டும் அதில் அங்கலாப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம குடும்பம் ஒற்றுமையாகவே இல்லையே, ஒன்றா பார்த்துக்கிறதுல, பேசி சந்தோஷமாக பழகிறதுலன்னு ஒரு அங்கலாப்போடையே ஒரு ஜீவன் மட்டும் துடிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஜீவனுக்கு தான் இந்த அனிமல் ஸ்பிரிட்டோட கைடன்ஸு. ஒரு புறாவோட படத்தை வாங்கி ஒரு ஸ்டாச்சு மாதிரி நம்ம வாங்கி, அந்த ஸ்டாச்சுனால எப்போவுமே மரத்தில் வாங்கணும், இல்லைன்னா பிராஸில் வாங்கணும், பித்தளை அதை வாங்கணும். அதுதான் எனர்ஜி உண்மையாலுமே. அந்த இல்லைனா கல்லில் இருக்கணும். நம்ம கல்லில் அதை பிளான் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது நம்ம எனர்ஜி உள்ள பொருளாக வாங்கணும். அது பிளாஸ்டிக்காவோ அல்லது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸாவோ இருக்க வேண்டாம். ஸோ அந்த புறாவோட பிக்சரை பார்த்துட்டு டெய்லி காலையில் எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு ஹார்மனி ஸ்டேட்மெண்ட்டு சொல்லணும். அவர் ஃபேமிலி இஸ் பவுண்ட் பை லவ், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அன்கண்டிஷனல் சப்போர்ட். அவர் ஃபேமிலி இஸ் பவுண்ட் பை லவ், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அன்கண்டிஷனல் சப்போர்ட். நம்ம குடும்பம் அன்புலையும் பாசத்தாலையும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அதீதமான அக்கறையாலும் பிணைக்கப்பட்டிருக்கு. எனக்கு இதுக்கு மேலே அதை தமிழில் ஃப்ரேம் பண்ண தெரில. இது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இது இன்னும் உங்களால் ஃபைன் டவுன் பண்ண முடியும்னா சொல்லுங்கள், நீங்களே பண்ணிக்கோங்க. ப்ரெசன்ட் டென்ஸில் பண்ணணும், நிகழ்காலத்தில் பண்ணணும். நாங்கள் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்லாம் வேண்டக்கூடாது. ஒற்றுமையாக இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுதான் எப்போவுமே லா ஆஃப் அட்ராக்ஷன். ப்ரெசண்ட்டாக வி ஆல்வேஸ் பிகம் வாட் வி ஆர். நம்ம என்னவா வாழ்கிறோமோ அதாவே மாறிடுவோம். அதுக்கப்புறமா பகலில் டைம் கிடைக்கும்போது ஒரு 5 to 10 minutes வந்து செரின் லைட் ஓப்பன் ஹார்ட் பிளாசம் லவ். செரின் லைட் ஓப்பன் ஹார்ட் பிளாசம் லவ். இதை வந்து ஒரு 5 minutes மனசுக்குள்ளே எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் சொல்லுங்கள். செரீன் லைட் ஓப்பன் ஹார்ட் பிளாசம் லவ். இதை மனசுக்குள்ளே நீங்கள் ரிப்பீட்டடாக சேன் பண்ண அந்த ஹார்மோனி ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் சொல்ல கிராஜுவலாக வீட்டுக்குள்ளே ஆர்குமெண்ட்ஸு, சண்டை சச்சரவு, போட்டி, கோபம் இதெல்லாம் போக ஆரம்பிச்சிடும். ஒருத்தருக்குள்ள அந்யோன்யமும் நட்புணர்வும் மேலோங்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம குரு பயிற்சி வீடியோக்குள்ளே போயிடலாம். நமஸ்காரம், ஆஸ்ட்ரோபிருந்தா கோயம்புத்தூர்ல இருந்து. குரு பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். மே மாதம் 1ஆம் தேதி நடைபெற இருக்கிற இந்த குரு பயிற்சி எந்தெந்த மாதிரியான லக்னக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை ஆக்டிவேட் பண்ண போகுது அப்படிங்கிற சீரீஸை இப்ப நடந்துட்டு இருக்கிறது. மேஷத்துல இருந்து சிம்மம் வரைக்கும் முடிஞ்சது. இப்ப நம்ம பார்க்க போற லக்னம் கன்னி லக்னம். கன்னி லக்னம் மற்றும் கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எந்த மாதிரியான பாவங்களை ஆக்டிவேட் பண்ண போகுது அப்படின்னு பார்க்கலாம். இன்னொன்னு சொல்றேன், ஒரு ஜாதகத்துல கொடுப்பனையில் இல்லாத ஒரு விஷயத்த கொடுக்கறதுக்கோ, கொடுப்பனையில பறிக்கப்படணும் அப்படிங்கிற விஷயத்த பறிக்கிறதுக்கோ கோச்சாரம் வந்தா பத்தாது. அவங்க ஜாதகத்துல, அவங்க பிராப்தத்துல அதுக்கேற்ற தசா புத்தி அமையணும். அது வரும்போது மட்டும்தான் ஒரு சம்பவம் நிகழும். நம்ம ஜாதகத்துல முதல்ல ஒரு விஷயம் கொடுக்கப்படணும்னு பிராப்தம் இல்ல அப்படின்னா கோச்சாரத்தை நீங்க பார்த்து பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஒரு விஷயம் நடக்கிறதுக்கும் கெடுக்கிறதுக்கும் தசா புத்தி ட்ரிகர் ஆகும். ஃபர்ஸ்ட் அந்த தசா புத்திக்கு கோச்சார கிரகங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டு போகும். சோ பிராப்தம், தசா, புத்தி, அந்தரம், கோச்சாரம் இப்படிதான் வேலை பண்ணும். ஒரு விஷயம் நடக்கணும் கெடுக்கணும் அப்படின்னா. இப்போ கன்னிராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பாவங்களை ஆக்டிவேட் பண்ணுது அப்படின்னா, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், தெரியுதான்னு பாருங்க. ஓகே. கன்னிராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு குருவானது 4 மற்றும் 7ஆம் அதிபதி. 4 அப்படிங்கிறது தாயார், வீடு, வாகனம், திறமை, வித்தை. வீட்டுக்குள்ள போனா வீட்டுக்குள்ள எனக்கு கிடைக்கிற நிம்மதி, திருமணத்துக்கு அப்புறம் ஒரு ஜாதகருக்கு உண்டாகக்கூடிய வாழ்க்கை, இந்த பாவம் எல்லாம் ஆக்டிவேட் ஆகுது. டைரக்டா 7ஆம் பாவமான லைஃப் பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னர், சோசியல் ஐடென்டிட்டி. வீட்டுல இருந்து ஒரு காரியத்தை முடிக்கிறதுக்கு வெளியே போறோம் அப்படின்னா 7ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆகும். 7ங்கிறது சொசைட்டி. வீட்டு வாசப்படியை தாண்டியாச்சுன்னா 7ஆம் பாவம் தான். இந்த 2 பாவத்துக்கு உண்டான அதிபதி குரு 9ஆம் பாவத்துக்கு வந்தாச்சு, பாக்கியஸ்தானத்துக்கு வந்தாச்சு. சோ கன்னிராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி நிச்சயமாகவே 80%, 90%, 80 to 90% வந்து பிளஸிங்ஸ் தான். கேதுவானா லாஸ்ட் 1.5 வருஷமா இங்க இருக்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. கேது இங்க வந்து வருஷம் ஆகுது. சோ இதோட இம்பாக்ட் கண்டிப்பா கன்னிராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு இருந்தேதான் தீரும். நிறைய விஷயங்களை விரக்தி மனப்பான்மைக்கு போக வச்சிருக்கோம் இந்த கேது. நிறைய விஷயங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கும். தீராத பிரச்சனை, தீரா கடன், தீரா நோய் எதா இருந்தாலுமே கேது உள்ள வந்ததுன்னா கேதுக்குதான் ப்ரெஷரும் ஆகாது, பிளஷரும் ஆகாது. நமக்கு இதெல்லாம் வேண்டாம், சும்மா இரு, சிவமே இரு அப்படின்னு சொல்றதுதான் கேது. சோ அந்த கேது அங்க இருக்கிறதுனால இப்ப இங்க வர்ற இந்த குருவோட 5th ஆஸ்பெக்ட்
டைரக்டா 5ஆம் பார்வை லக்னத்துக்கே ராசிக்கே விழுகுது அப்படிங்கும்போது ஒரு கன்னிராசி கண்ணிலுக்குன்னா ஒரு நல்ல ஒரு பிரீத் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு பக்கம் சனி 6ஆம் பாவத்துக்கு வந்துருச்சு, எதிரி நோய் கடன் வம்பளுக்கு பஞ்சாயத்தை ட்ரிகர் பண்ணியாச்சு, இன்னொரு பக்கம் கேது ஆல்ரெடி லக்னத்திலேயே உட்காந்தாச்சு, ராசி மேலேயே உட்காந்தாச்சு. சோ இந்த ஒரு வைப்ரேஷன் மோட்ல இருந்து கன்னிராசி கன்னி லக்னக்காரங்க நிச்சயமாவே ஒரு பிரீத் எடுத்துக்கலாம். அங்கிருந்து குருவுடைய பார்வை, ஏன்னா 9ஆம் பாவம் அப்படிங்கிறது இந்த டைம்ல யாராவது உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறீங்க, பிஹெச்டி பண்ணணும், பிஜி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சரியான காலகட்டம் அதுக்கு. நிச்சயமா அதுக்கு வாய்ப்பு அமைஞ்சிரும். ஏன் அப்படின்னா 4ஆம் அதிபதியாவும் குரு இருக்கிறதுனால 9ஆம் பாவத்துக்கு வந்திருக்கிறதுனால திறமை வித்தியை அப்கிரேட் பண்றதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இப்போ ஓப்பன் பண்ணி கொடுத்துரும். பிளஸ் புதுசா ஆன்மீகத்தை பத்தியும் குருமார்களை பத்தியும் பாரம்பரியத்தை பற்றியும் பண்பாடை பற்றியும் கன்னிராசி கன்னிலக்கணக்காரங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இறுக்கமா இருந்தவங்களும் இப்ப கம்பேஷனேட்டா மாற ஆரம்பிச்சாங்க. கண்ணி என்னைக்குமே கால்குலேட்டிவ், யாருமே மறக்க முடியாது. அண்ணன் இந்த படம் ஒரு வந்து தெரியுமா, ரகுமானும் சித்தாராவும் நடிச்ச ஒரு படம், கீதா ரகுமான் சித்தாரா. ரகுமான் ஸ்டேஜ்ல உட்காந்து இருக்கும்போது கீதா கீழே உட்காந்து புடிச்சு நோட்டை விட்டுக்கிட்டே இருந்துட்டு அவகிட்ட என்ன கலுக்கு கலுக்குன்னு சிரிச்சு பேசிட்டு இருந்த, அந்த கலுக்குன்னு சிரிக்கிறதுக்கு முன்னால ஏதோ ஒரு கண்ணை விலைத்த சிமிட்டு, அது எதுக்காக அப்படி, அதுதான் கண்ணியோட தன்மை. இன்ச்சு பை இன்ச்சு கண்ணி என்னைக்குமே நோட் பண்ணி வச்சிருக்கும். ஒவ்வொரு விஷயமும் அன்னைக்கு, அந்த நாள், அந்த வருடம், அந்த தேதி, அந்த நிமிஷத்துக்கு அந்த கலர் சட்டை போட்டிருக்கும் போது அப்படிங்கிற வரைக்கும் நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. எல்லாம் இப்படி எழுதி வச்சிருப்பாங்க. எல்லாமே ரெக்கார்டுங்கிறது மறந்துடக்கூடாது கண்ணிங்கிற பாவம் வரும்போது. சோ அந்த மாதிரியான கால்குலேட்டிவ் மைண்ட் கொண்ட அந்த கண்ணி 9ஆம் பாவத்து குரு வரும்போது என்ன ஆகும்னா, அந்த கால்குலேஷன் வந்து கொஞ்சம் லிபரலாக ஆரம்பிச்சிருவாங்க. அன்பு, பாசம், ஜீவ காருண்யம் இதுக்கெல்லாம் ப்ரையாரிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. முன்ன விட அவங்க மனசு வந்து இன்னும் இழக ஆரம்பிச்சிடும். பணம் என்னடா பணம், குணம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி மாறிடுவாங்க. ஆர்கியூமெண்ட் ஆர்கியூமெண்ட், என்னடா பெரிய சண்டை, என்ன பெரிய பகைமை அப்படிங்கிற அளவுக்கு அவங்க மைண்ட் மாறிடும். அதுதான் 9ஆம் பாவத்துக்கு குரு வர்றதோட பெரிய பிளஸ். சோ அந்த குருவுடைய 7ஆம் பார்வை விருச்சிகத்துக்கு வந்து விடுகிறது. இந்த பார்வை மட்டும் தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா நீங்க விருச்சிகம் அப்படிங்கிறது வந்து இவங்களை கன்னிராசி கன்னிலக்கணத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம எடுத்து வைக்கிற அடி, ஸ்டெப்ஸ், நம்ம எடுக்கிற முயற்சிகள். அந்த விருச்சிகம் 3ஆம் பாவம் அப்படிங்கிறது விபத்தையும் குறிக்கக்கூடியது. சோ இந்த குருவுடைய பார்வை விருச்சிகத்துக்கு வருது அப்படிங்கும்போது விருச்சிக பாவம் ஆக்டிவேட் ஆகுது. ஆனா ஏன் 9ஆம் பாவத்துல இருந்து கூட நான் ஒரு லேட்டான ஒரு வார்னிங் கொடுக்குறேன் அப்படின்னா, காலபுருஷன ஒரிஜினல் 12ஆம் அதிபதி, விரயத்தை கொடுக்கக்கூடிய அதிபதி 3ஆம் பாவத்தை ஆஸ்பெக்ட் பண்ணுது அப்படிங்கும்போது ஜாதகர் தான் எடுக்கிற எஃபர்ட்ஸ்ல எப்பவுமே ரொம்ப 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 கவனமா இருக்கணும். அவங்க எடுக்கிற எஃபர்ட்ஸ்ல தான் அவங்களுக்கு விரயபாவமே ஓப்பன் ஆகும். அந்த விரயம் வந்து நீங்க ஏன்னா 3ங்கிறது டிராவல், குறுந்தூரம், சிறு தூரம் பிரயாணங்கள். 9ங்கிறது ஸ்பிரிச்சுவல் டிராவல் எல்லாம். சோ இந்த 3, 9 கனெக்ட் ஆறதுனால இந்த டைம்ல என்ன பண்ணுங்கன்னா, நீங்களே ஸ்பிரிச்சுவல் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆன்மீக விஷயமாக சத்சங்கம் கேட்கறதுக்கு, சொற்பொழிவு கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிராவல் பண்ண டிராவல்ஸ் நீங்களே ஸ்டார்ட் பண்ணிருங்க. அப்படி இல்லைன்னா 12ஆம் பாவமான விரயத்தையும் 3ஆம் பாவமான விபத்தையும் ஒன்னா கனெக்ட் பண்ணிரும். சோ இதை நீங்களா பாசிட்டிவா மாத்திக்கலாம். 2வது உங்களோட கம்யூனிகேஷன் முன்ன விட இனிமையா மாற ஆரம்பிக்கும். முன்ன விட லவபிளா பேச ஆரம்பிச்சிருவீங்க. அது மூலமா நிறைய சர்ப்ரைசஸ் உங்க வாழ்க்கையில வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா விருச்சிகம் அப்படிங்கிறது வந்து சர்ப்ரைசஸ் கொடுக்கக்கூடிய ராசி. எக்ஸ்ட்ரீம் கண்டத்தையும் பிரச்சனையும் கொடுக்கறதும் விருச்சிகம், அசிங்கமானத்தை கொடுக்கறதும் விருச்சிகம், வாழ்க்கையை புரட்டி போட்டு அடி விடுகிறது விருச்சிகத்துலதான். அப்படின்னா கூடவே குருவோட பார்வை வரும்போதும் பிளஸ் விருச்சிகத்தை ரொம்ப பாசிட்டிவா ஹேண்டில் பண்ணக்கூடியவங்களுக்கு சர்ப்ரைஸையும் யாருக்கும் கிடைக்காத புதையல்கள், அபுண்டன்ஸ் எல்லாமே விருச்சிகத்துக்கு தான் கிடைக்கும். இந்த புதையல்னா ஒரு டப்பா மட்டும் நினைச்சுக்காதீங்க. அபுண்டன்ஸ் அது வந்து பிச்சைக்காரனுக்கு கூட கிடைக்கும். நான் ஒண்ணுமே இல்லாம நிர்கதியா நான் போய் ரோட்ல உட்காந்துருந்தா கூட நான் மட்டும் ஒரு பிளஸ்ல ஃபீல் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த விருச்சிகம் ரொம்ப பாசிட்டிவ் ஆக்டிவேட்டா இருக்குன்னு அர்த்தம். ஒரு பேரானந்தம். சோ அந்த பாக்கியத்தையும் இந்த விருச்சிக பாவம் ஓபன் பண்ணி விடுது கன்னிராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு. சோ அதே பிரயாணத்தை ஏற்பாடு செய்யறதுக்கு முன்னால நீங்களும் ஏதாவது மைண்ட்ல பிளான் வச்சிருக்கீங்க, ஒரு சின்ன மாற்றம் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா 4 கனெக்ட் ஆகுது இல்லைங்களா? வீடு மாத்தலாம், வீட்டுல ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், வண்டியில ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், படிப்புக்காக வேற இடத்துல போய் ஜாயின் பண்ணலாம் கோர்ஸ், உயர்கல்விக்காக வெளியே பிரயாணம் பண்ணி போய் படிச்சுட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இது சரியான காலகட்டம். சோ அதுலயும் இந்த விருச்சிகத்துக்கு பாக்குறது வந்து ஒரு பெரிய பிளஸ். உங்க குருவுடைய கோச்சார குருவுடைய உங்க 4 ஏழுக்கு அதிபதியான குருவுடைய கோச்சார பறவை தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்க மகரத்தை பாக்குது. மகரம் அப்படிங்கிறது உங்களுக்கு 5ஆம் பாவம். அப்ப இந்த கன்னிராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு குழந்தைகளுக்காக நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, குழந்தைகளுக்கு ட்ரை பண்றதுக்குண்டான சரியான காலகட்டமாக அமையும். புதுமண தம்பதிகளுக்கு இது சரியான காலகட்டம். திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கும் இருக்க சரியான காலகட்டம். ஏன் அப்படின்னா உங்களோட 7ஆம் அதிபதி 9ஆம் பாவத்துக்கு வந்துட்டு மறு திருமணத்துக்கு தயாராக்குறவங்களும் ரெடியா. இது வந்து கரெக்டான குரு பயிற்சி. குரு பார்வைன்னு சொல்லுவீங்களா, அது இதுதான். அது டைரக்டா 9ஆம் பார்வையோ உங்களுடைய 5ஆம் பாவத்தை பாக்குறதுனால குழந்தைங்கிற பாவத்தை ட்ரிகர் பண்ணுது. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கும், இப்ப எந்த போட்டித் தேர்வா இருந்தாலும் எந்த உயர்கல்வியா இருந்தாலும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கும் இது சரியான காலகட்டமாக அமைய போகுது. 7ஆம் பாவ அதிபதி 9க்கு வந்து 5ஆம் பாவத்தை பாக்குறதுனால இஷ்டப்பட்ட வரன் நிச்சயமாக இந்த கன்னிராசி கன்னி லக்னக்காரர்களை இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு உண்டான பிராப்தம் உங்க ஜாதகத்துல ஃபர்ஸ்ட் இருக்கும். அவ்வளவுதான் இருக்கணும்.
அது இருந்துச்சுன்னா நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த வருடம் கனெக்ட் ஆயிடும். சோ நிறைய ஸ்பிரிச்சுவல் டிராவல் பிளான் பண்ணுங்க. ஆன்மீக சொற்பொழிவு நிறைய கேட்கறதுக்கு எஃபர்ட்ஸ் எடுங்க. அம்மா அப்பா இவங்க 2 பேரும் மேலயும் எக்ஸ்ட்ரா கவனம் செலுத்துங்க, கேர் கொடுங்க, லவ் பண்ணுங்க. ஏன்னா 4 7 4 9 கனெக்ட் ஆகுது இல்லைங்களா? வாழ்க்கை துணை மேல அதீதமான கேரையும் லவ்வையும் கொடுங்க, அன்பையும் பாசத்தையும் கொட்டி அப்படியே நனைய வச்சிருங்க அவங்கள பாச மலையில. தாய் தகப்பன் மனைவி, ஏன்னா 4 7 9 3மே கனெக்ட் ஆகுது. குருவோட பறவை 5க்கும் வந்துருச்சு. அப்ப குடும்ப உறுப்பினர்கள் மேல அதீதமான அக்கறையும் அன்பையும் இன்னும் ஜாஸ்தி காட்டுங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 9ஆம் பாவன குரு பாவம் ஆக்டிவேட் ஆகும். அப்படிங்கும்போது கரெக்டான ஒரு குரு, கரெக்டான ஒரு வழிகாட்டி உங்களுக்கு இந்த குரு பேச்சுல உங்களுக்கு அமைவாங்க. அடுத்த படிநிலையை நோக்கி நீங்க வாழ்க்கையில நகர்றதுக்கு உண்டான எலிவேஷனை நோக்கி இந்த சோல் முன்னேறி போறதுக்கு உண்டான கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த குரு பேச்சு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சோ கன்னிராசி கண்ணீரர்ல கரங்களே, 6ஆம் பாவத்துல நிக்கிற சனியை நினைச்சு ரொம்ப பயப்பட வேண்டாம். கவனம். ஹெல்த் இஷ்யூஸ்ல அசால்ட்டா இருந்ததுல சனி வந்து எப்பவுமே சனி வரப்ப வந்து ட்ரிகர் பண்ணி தொட்டு காமிக்க பாரு, இதுல அசால்ட்டா இருக்க, கவனம், சரி பண்ணிட்டு போறேன், சான்ஸ் கொடுக்குறேன், பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சனி வர்றதுக்கு முன்னாலேயே சனி வர்றத பார்த்து நம்ம சரி பண்ணிடணும். சோ ஹெல்த்ல கவனமா இருந்துக்கோங்க, கடன் விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. எங்கேயும் உங்களுக்கு பஞ்சாயத்துக்குலாம் போய் சிக்கிறாதீங்க. நார்மலாவே காலபுருஷன் ஒரிஜினல் 6ஆம் அதிபதி சனி வேற 6ஆம் பாவத்துக்கு வந்துருச்சு. அதனால அதுல மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் எடுத்துட்டீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பர் தூள் தான். வாழ்க வளமுடன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லாத இருதம் குவளைமெங்கும் ஓங்குக. Love you all. Universe always has your back. Astro Branda again from Coimbatore.